மக்களவையில் தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும். அனுமதி அளிக்காததால் மக்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ராஜமாணிக்கம் மனு தள்ளுபடி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்கள் கட்டணமின்றி செல்ல மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். சட்டப்பேரவையில் ஆர்.பி. உதயகுமார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவ வேலு பதில். சாத்தனூர் அணையில் வெள்ளம் வராமல் தடுக்க சிறப்பு திட்டம். சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. நெல்லையில் பள்ளிவாசல் அருகே தொழுகை முடித்து வெளியே வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டி படுகொலை. நிலத்தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் குவிப்பு. சென்னை கோட்டூர்புரம் இரட்டை கொலை வழக்கில் 13 பேர் கைது. ரகசிய இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல். புதுச்சேரியில் உள்ள கடைகளின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம். முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லி புறப்பட்டு சென்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரை சந்திக்க இருப்பதாக தகவல். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட 100 பேர் மீது நீலாங்கரி போலீசார் வழக்கு பதிவு. ஹெச். ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் உள்பட 700 பேர் மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மீது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. அனுமதியின்றி போராட்டம் நடத்த முயன்றதாக அவர் உள்பட 86 பேர் மீது வழக்கு பதிந்தது காவல்துறை. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 40 ரூபாய் உயர்ந்து 8250 ரூபாய்க்கும் சவரன் 66,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. படகுகளையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். திருப்பரங்குன்றம் கோயில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் நடை அடைப்பு. ஆடி வீதி மற்றும் ஆயிரங்கால் மண்டபத்தில் வழக்கம் போல் பக்தர்கள் அனுமதி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி வட மாநில பக்தர் உயிரிழப்பு. தரிசனத்திற்காக வரிசையில் நின்றிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக தகவல். பென்னாகரம் அருகே யானையை எரித்துக் கொண்டு தந்தம் திருடிய வழக்கு. 3 பேர் கைதான நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 பேருக்கு காவல்துறை வலைவீச்சு. மதுரை வில்லாபுரம் அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய போதை ஆசாமிகள். வீடுகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் காவல்துறை. குமரி பேரூராட்சியில் வியாபாரிகள் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டம். பேரூராட்சிக்கு சொந்தமான கடைகளை பொது ஏலத்திற்கு விடாமல் வாடகைதாரர்களுக்கே வழங்க வலியுறுத்தல்.
சென்னை கூவத்தூர் அருகே ஈசிஆர் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. காரைக்குடியில் சாலையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்தால் பரபரப்பு. பேரிகார்டு மீது மோதி 500 மீட்டர் தூரம் கல்லூரி சாலையில் சென்று நின்ற பரபரப்பு காட்சிகள். வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை வாக்குகளை நீக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை. ஆதார் எண் இணைப்பை கட்டாயமாக்குவது குறித்து விவாதிக்க இருப்பதாக தகவல். நாக்பூரில் அவுரங்கசீப்பின் கல்லறை விவகாரம் தொடர்பாக இரு பிரிவினரிடையே வெடித்த வன்முறை. நிலைமை கட்டுக்குள் வந்துள்ள நிலையில் 144 தடை உத்தரவு அமல். நாக்பூரில் மக்கள் அமைதி காக்கும்படி முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வேண்டுகோள். வன்முறை சம்பவங்களுக்கு வதந்தி பரவியதே காரணம் என்றும் விளக்கம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.